ஹிட்லரோட கடைசி நாளை வந்து ஒரு சின்ன ஃபேக்ட் வீடியோவாக பார்க்கலாம். 30 ஏப்ரல் 1945 அவரும் அவரோட மனைவியான ஈவா பிரௌனும் ஏன் இறந்தாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். ஹிட்லருக்கு 30 நாளைக்கு முன்னாடியே பெர்லின் வந்து சரணடைய போகுது ரெட் ஆர்மி கிட்டன்னு அவர் அப்போவே கணிச்சிட்டாரு. சோவியத் யூனியன் கிட்ட நெருங்கும் போதே அவர் வந்து அவரோட பங்கரில் 40 மணி நேரம் அவர் பூட்டி கொண்டதாகவும், அதே மாதிரி அவரோட நீண்ட நாள் காதலியான ஈவா பிரௌனை வந்து அங்கேயே கல்யாணம் பண்ணதாகவும் ஒரு ஹை விட்னஸ் சொல்கிறாங்க. இதுக்கு அவர் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் 2 விஷயந்தான். ஒன்று வந்து எனிமியோட இடத்துக்கு கிட்ட மாட்டிக்கக்கூடாது, அதே மாதிரி அவங்கக்கிட்ட சித்திரவதைப்பட்டு சாவறதை நம்மளே சாவறது பரவாயில்லன்னு அவரே முடிவு பண்ணதாகவும், அதனால் அவரும் அவரோட அதுக்கு முன்னாடி அவங்க ஈவா பிரௌன் மனைவி முன்னாடி அவங்க வளர்த்த செல்ல நாயான அதே பிரௌனிங்கிறத அவரை சுட்டு கொன்றுறாரு. அதே மாதிரி அவரும் அவர் ஈவா மணியும் தனியாக அவங்களோட அறைக்குள்ளே போகிறாங்க. அது எங்கே இருக்குன்னா புந்தஸ் சான்சலர்னு சொல்லுவாங்க. அதாவது சான்சலரோட உண்மையான அஃபிஷியல் ரெசிடென்சி ஜெர்மனியில் அப்போது ரேக் சான்சலர் சொல்லுவாங்க. அவர் இருந்த ரேக்கில் அது அவர் தான் அந்த சான்சலர். அதிலிருந்த ஒரு பங்கரில் இவரும் அவரோட மனைவி ஈவா பிரௌனும் கடைசியாக விருந்து சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க, பூட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடியே அவங்க நாசி சோல்ஜர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறாங்க என்ன பண்ணணும்னு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 2 சத்தம் வருது. முதல் சத்தத்தில் அவங்க ஈவா பிரௌனி அவங்க இறந்துடுறாங்க. இப்போ 2வது குண்டில் அவர் இறந்துடுறாரு. அதே மாதிரி அவரோட 2 முக்கியமான அபிமானியான முதல்ல வந்து மார்ட்டின் போமர்மேன் அவரும் அப்புறம் லீன்ஸ் ஃப்ரெட்ஜ் அந்த 2 பேரும் தான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் உடலை கைப்பற்றி அதே ரேட் சான்சலர் இடத்துல உள்ள கார்டனில் வச்சு பெட்ரோலை ஊற்றி எரிச்சிடுறாங்க. மறுநாள் பேப்பரில் வருது ஹிட்லர் டெட். இதுதான் அன்றைக்கி நடந்த கடைசி நிமிடங்கள்.